பேதுரு பேசிய 10 வார்த்தைகள். 1. படகு நிறைய மிகுதியான மீன்கள் கிடைத்த அதிசயத்தை கண்டு சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். 2. எனது உடலை அருந்தி இரத்தத்தை பருகுங்கள் என்கின்ற இயேசுவின் போதனை கேட்க மறுத்தவர்கள் இயேசுவை விட்டு விலகினார்கள். இயேசு பன்னிருவரிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது, பேதுரு, யாரிடம் செல்வோம் இறைவா? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்றார். 3. இயேசு தாபோர் மலையில் மறுரூபமான போது, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா என்றார் பேதுரு. 4. பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, எனது சகோதர சகோதரிகள் பாவம் செய்தால் அவர்களை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேள்வி கேட்டார். 5. இயேசு பன்னிருவரிடமும், நீங்கள் யார் என சொல்கிறீர்கள் என்ற போது பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் இறைமகன் என்று தயக்கமின்றி அடுத்த கணம் பதில் தந்து இயேசுவை அசத்தினார். 6. பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு கைமாறு கிடைக்கும் என்று இயேசு பதில் தந்தார். 7. இயேசு பன்னிருவரிடமும், ஆயரை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று இறுதி ராவுணவில் கூறிய போது, எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன் என்றார் பேதுரு. 8. இயேசு தனது சீடரின் பாதங்களை கழுவி கொண்டிருந்த போது பேதுரு, ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர்? நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். 9. திபேரிய கடற்கரை ஓரம் இயேசு பேதுருவிடம், நீ இவை எல்லாவற்றையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என 3 முறை கேள்வி எழுப்பிய 3 முறையும் ஆம் என்று பதில் தந்தார். உமக்கு எல்லாம் தெரியுமே என்றார் பேதுரு. 10. பேதுரு கோவில் முற்றத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த முடக்கவாத முற்றவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்றார். அவரும் குதித்தெழுந்து நடக்க துவங்கினார். உங்கள் மனம் கவர்ந்த பேதுருவின் வார்த்தையை பதிவிடுங்கள். நன்றி.